இன்று கலாமின் 94வது பிறந்தநாள் முன்னிட்டு திமிரியின் நெருப்பு பறவையான தங்கராஜ் அவர்களே, அவரை நெருப்பு பறவை என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? அவர்தானே இந்த அக்னி சிறகின் கலாமின் கனவை கொத்தி கொண்டு பறந்து கொண்டிருக்கிறார். அந்த சிறகின் இறகுகளாக தமிழ்மணி ஐயா, ஸ்ரீதரன் மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் அதன் இறகுகள் தான். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரும் அதன் இறகுகளாக இருக்கிறார்கள். நன்றி. அடுத்து இந்த கவிதை, ஒரு சின்ன கவிதை. சிலரால் ஊருக்கு பெருமை, இருக்கும் ஊரால் இன்னும் சிலருக்கு பெருமை, ஆனால் ஒரே நேரத்தில் இரண்டுக்கும் பெருமை தந்தவர் நம் கலாம் ஐயா மட்டும்தான். அலையை இழந்ததற்காக வருத்தப்படும் ராமேஸ்வரம் கடல் இவரை நினைத்து மட்டுமே கொஞ்சம் பெருமை அடைகிறது. இவர் பிறந்ததும் இவருக்குள் போய் எப்போது கருவுறலாம் என்று கண்டுபிடிப்புகள் காத்து கொண்டிருந்தன. ஏவுகணைகள் இவர் தொட்டதும் விண்ணில் பறந்து மோட்சம் அடைந்தன. இவரின் பொக்ரான் அணுகுண்டு சோதனையில்தான் இந்தியாவின் வெளிச்சம் இமயம் தாண்டி உலகம் எட்டி பார்க்க செய்தது. இவர் நேர்மையை எழுதும் போது என் பேனா கூட தலை நிமிர்ந்து கொள்கிறது. இவர் நேர்மையை பற்றி எழுதும் போது என் பேனா கூட தலை நிமிர்ந்து கொள்கிறது. குடியரசுத் தலைவர் ஆன போதும் எளிமையின் நாற்காலியில் இவர் அமர்ந்திருந்தார். குடியரசுத் தலைவர் ஆன போதும் எளிமையின் நாற்காலியில் அவர் அமர்ந்திருந்தார். நேர்மை தன் இலக்கணமாக இவரையே தேர்ந்தெடுத்து கொண்டது. நேர்மை தன் இலக்கணமாக